கருப்பனின் அழகிய ராட்சசி. கார்வேந்தன் பேசிட்டு போன ஒரு வாரத்துல பருதிவேந்தன் தன் குடும்பத்துல இருக்கிற எல்லாரையுமே பெரிய டைனிங் ஹாலுக்கு வர சொன்னாரு. எல்லாரும் வந்து உட்கார்ந்ததும், தாத்தா, என்ன விஷயமா இவ்ளோ பெரிய மீட்டிங் அரேஞ்ச் பண்ணிருக்கீங்க என்று கேட்ட மாறன் கிட்ட, கொஞ்சம் பொறுமையா இரு, கார்வேந்தனும் மதிவதனியும் வந்துடட்டும், அதுக்கப்புறமா நான் சொல்றேன் என்றார். அவர் சொல்லி முடிக்கும் அதே தருவாயில மதிவதனியும் கார்வேந்தனும் வந்தாங்க. அவங்களையே மொத்த குடும்பமும் திரும்பி பார்த்துச்சு. அவங்க உட்கார்ந்ததும், இங்க பாருங்க, நான் ஒரு முடிவு பண்ணிருக்கேன். போன தடவை விழாவில எல்லாரும் மூத்த வாரிசு வேணும்னு கேட்டீங்க. கார்வேந்தனுக்கு எப்ப குழந்தை பிறக்கும்னு தெரியாம இருக்கிறதுனால மூத்த வாரிசா ஒன்னு எழில் வரணும், இல்ல இளங்கோ வரணும்னு கேட்டுக்கிட்டீங்க. ஆனா எனக்கு கார்வேந்தனுடைய பையன்தான் வரணும்னு ரொம்ப ஆசை என்று நிறுத்தியதும், அதான் அவங்களுக்கு குழந்தையே பிறக்கலையேப்பா என்றாள் அவசரமாக செல்வமதி. அதான் செல்வா, இப்ப நான் ஒரு முடிவு பண்ணிருக்கேன். உங்க 2 பேர்ல யாராவது ஒருத்தர் கார்வேந்தனுக்கு தன்னோட குழந்தைய தத்து கொடுத்தீங்கன்னா அந்த குழந்தை கார்வேந்தனுடைய மூத்த குழந்தையா வளரும். அப்படி வளர்ற பட்சத்துல நான் அந்த குழந்தைய மூத்த வாரிசா அறிவிக்கிறேன். நீங்க 2 பேர்ல யாரு கார்வேந்தனுக்கு அவங்க குழந்தைய தத்து கொடுக்கறதுக்கு சம்மதம் தெரிவிக்கிறீங்க என்று வான்மதி விஷ்ணுவையும் மாறன் ரோஜாவையும் பார்த்து கேட்டாரு. அதை கேட்ட மொத்த குடும்பமே திகிட்டிக்கிட்டு போய் விழிச்சாங்க. இளமதிக்கும் செல்வமதிக்கும் இது ஒரு நல்ல வாய்ப்பா பட்டுச்சு. செல்வமதி ரோஜா பக்கத்துல உட்காண்டிருந்தா. அவ காதுல போய் கிசுகிசுதா. ஏய், சொல்றத கேளுடி, இதான் நல்ல வாய்ப்பு, குழந்தைய கார்வேந்தனுக்கு கொடுத்துரு, அதான் இங்க மூத்த வாரிசா வளரும் என்று சொன்னாள். இளமதியோ வான்மதி கிட்ட போய், இது ஒரு நல்ல சான்ஸ் டி, மிஸ் பண்ணாத என்றாள். ரோஜாவும் மாறனும் ஒருத்தர் பாத்துக்கிட்டாங்க. வான்மதியோ விஷ்ணுவை திரும்பி கூட பார்க்கல. அடுத்த வினாடியே தான் குழந்தைய இளங்கோவ கார்வேந்தனுக்கு கொடுக்கறதா சொன்னான். அதை கேட்டு விஷ்ணு அதிர்ந்து போனான். தன் பாசுக்கு குழந்தை கொடுக்கறதுல தனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா வான்மதியோட நோக்கமே தவறான நோக்கம். இந்த சொத்துக்கு தன்னோட குழந்தை மட்டும்தான் வாரிசா வரணும்னு நினைச்சுதான் அவ இத சொல்றாங்கிறது விஷ்ணுவுக்கு நல்லாவே தெரியும். வான்மதி சொன்னதை கேட்ட மதிவதனிக்கு இரு வகையில மனசு வேறுபட்டு நின்னுச்சு. ஒரு பக்கம் சந்தோஷமா இருந்தாலும் இன்னொரு பக்கம் இந்த குடும்பத்துக்கு ஒரு வாரிசை உருவாக்க கொடுக்க முடியலையேன்னு அவ்வளவு வேதனையில துடிச்சு போனான். மாறனுக்கு பக்கத்துல உட்காண்டிருந்த செம்பாவை மாறனுடைய தோல்ல கை வச்சா. டேய், நீ என்னடா பேசாம இருக்க, குழந்தை கொடுக்கறேன்னு சொல்லுடா என்றாள். அதை கேட்ட மாறனும் ரோஜாவும், தாத்தா, எங்க குழந்தை எழில்வேந்தன அண்ணாவுக்கு தத்து கொடுக்கறதுல எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா சொத்துக்கு மூத்த வாரிசு எழில்தான்னு மட்டும் சொல்ல வேண்டாம். எங்க குழந்தை அவர்கிட்ட வளரட்டும், அதுவே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் என்றான். மாறன் சொல்லிட்டு ரோஜாவை திரும்பி பார்த்தான். ரோஜா அழகா புன்னகைத்தா. ஆமா தாத்தா, எனக்கும் மாறனுக்கும் இந்த கருத்துல வேறுபாடு எதுவும் இல்லை என்றாள். இப்படி 2 பேரும் மாறி மாறி குழந்தைய கொடுக்கறதா சொல்ல கார்வேந்தனுக்கும் மதிவதனிக்கும் அதை கேட்டு ரொம்ப சந்தோஷமாவே இருந்தது. பக்கத்துல உட்காண்டிருந்த வந்தனாவுக்கும் மகேஸ்வரனுக்கும் மட்டும் இந்த தத்தெடுக்கிற விஷயம் சுத்தமா பிடிக்கவே இல்லை. தான் பொண்ணுக்கு குழந்தை பிறக்காதுன்னு இவங்களே முடிவு பண்ணிட்டல்லவா இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்காங்கன்னு நினைச்சா. மதிவதனி கிட்ட குனிஞ்ச வந்தனா, என்னடி இதெல்லாம், எனக்கு இதுல துளி கூட விருப்பமே இல்லை. நம்ம நல்ல டாக்டரை போய் பார்க்கலாண்டி, மாப்பிள்ளை கிட்ட சொல்லு, நீ சொன்னா கேளு, குழந்தையெல்லாம் தத்தெடுக்க வேண்டாம். திடீர்னு இப்படி தத்தெடுத்துக்கிட்டு மூத்த வாரிசுன்னு சொன்னதுக்கு அப்புறம் உனக்கு ஒரு குழந்தை பிறந்துருச்சுன்னா அப்புறம் அந்த குழந்தைக்கு எந்த உரிமையும் கிடைக்காதுடி, சொன்னா கேளுடி என்றாள் வந்தனா. ஆனா மதிவதனி தன் அம்மாவை முறைச்சபடி தன் கணவனை திரும்பி பார்த்தா. கார்வேந்தனுக்கு 2 குழந்தைங்க கிடைச்சாலுமே சந்தோஷம்தான் என்று நினைச்சவன், தாத்தா, எனக்கு 2 பேர்ல யார் கிடைச்சாலும் சந்தோஷம்தான், நீங்களே முடிவு பண்ணுங்க என்றான். சில நிமிஷம் பருதிவேந்தன் எந்த குழந்தைய தத்தெடுக்கலாம்னு யோசிச்சாரு. பிறகு ஒரு முடிவோட நிமிர்ந்தவர் கார்வேந்தனை பார்த்து, நீ ரோஜாவோட குழந்தைய தத்தெடுத்துக்கோ என்றார் ஒரே வார்த்தையில. அதை கேட்டு ரோஜாவும் மாறனும் அதிர்ந்து போனாங்க. வான்மதியோ சொல்லவே முடியாத அளவுக்கு ஆத்திரத்தின் எல்லைக்கே போனான். சட்டுன்னு எழுந்து நினைவ, ஏன் தாத்தா, என் குழந்தைக்கு என்ன குறைச்சல், என் குழந்தைய ஏன் தத்தெடுத்துக்க கூடாது, நீங்களும் ஜாதி மதம் எல்லாம் பாக்குறீங்களா, விஷ்ணு இந்த குடும்பத்தை சேர்ந்தவர் இல்ல, வேலைக்காரன்னு தானே நினைக்கிறீங்க என்று வார்த்தைகளை விட்டா. அதை கேட்ட கார்வேந்தனுக்கு ஆத்திரம் பத்திக்கிட்டு வந்தது. வான்மதி, எங்க வச்சு என்ன வார்த்தை பேசுற என்று கடிஞ்சு பேசினான். விஷ்ணு என்னோட தம்பி,
வார்த்தைகளை சரியா பேசு என்று கண்டித்தான். விஷ்ணுவோ தன் மனைவி தன்னை வேலைக்காரன்னு சொல்லிட்டாளேன்ற வருத்தத்துல தலை குனிஞ்சு உட்காண்டிருந்தான். இளமதிக்கு வான்மதி கேட்டதுல எந்த தப்பும் இல்லைன்னு தோணுச்சு. அப்பா, வான்மதி கேட்கறதே தான் நானும் கேட்கிறேன். ரோஜாவோட குழந்தைய தத்தெடுக்க காரணம் என்ன? ஏன் என் பொண்ணு வான்மதியோட குழந்தைய கார்வேந்தனுக்கு தத்து கொடுக்க கூடாதா? அந்த தகுதி வான்மதி குழந்தைக்கு இல்லையா என்று கேட்டாள். நான் அப்படி சொல்லவே இல்லையே இளமதி. நீ ஏற்கனவே உங்க அம்மா அப்பா கிட்ட இருந்து கார்வேந்தனை பிரிச்சு தனியா கொண்டு போய் வளர்த்த. இப்போ உன்னோட பொண்ணோட வாரிசையும் அதே மாதிரி பிரிச்சு கார்வேந்தன் கிட்ட கொடுக்க வேண்டாம்னு யோசிச்சேன். வேற என்னோட உள்நோக்கம் இதுல வேற எதுவுமே இல்லை என்றார் பரதிவேந்தன். ஆனா அவர் மனசுக்குள்ள நல்லா ஒரு விஷயம் புரிஞ்சுது. வான்மதி மனசுல ஏதோ ஒரு உள்நோக்கத்தோட தான் குழந்தைய கொடுக்கறதுக்கு முன்னு வரான்னு. ஆனா ரோஜாவுக்கும் மாறனுக்கும் அந்த கெட்டெண்ணம் இருக்கிறதா தெரியல. அதனாலதான் அவங்களோட குழந்தைய கார்வேந்தனுக்கு கொடுக்க முடிவு பண்ணாரு. இத இங்க சொன்னா பிரச்சனை தான் வரும்னு நினைச்சவரு, இங்க பாருங்க, நான் என்ன முடிவு பண்ணாலும் அது சரியாதான் இருக்கும். ரோஜாவோட குழந்தை ஏழதான் இனி கார்வேந்தனுக்கு தத்து கொடுக்க போறோம். இதுதான் என்னோட இறுதியான முடிவு. இதுல மாற்று கருத்து சொல்றதுக்கு உண்டான உரிமை ரோஜாவுக்கும் மாறனுக்கும் மட்டும்தான் இருக்கே தவிர இங்க வேற யாருக்குமே இல்ல அப்படின்னு சொன்னவரு ரோஜாவையும் மாறனையும் திரும்பி பார்த்தாரு. இப்ப நீங்க சொல்லுங்க, என்ன பண்ணலாம்? நீங்க உங்க குழந்தைய கார்வேந்தனுக்கு தத்து கொடுக்குறீங்களா? உங்களுக்கு முழு சம்மதமா என்று நேரடியா கேட்டாரு. அந்த வினாடியில் மாறன் தன் மனைவியை பார்த்தான். அவள் சிரிச்சுக்கிட்டே, தாத்தா, குழந்தை இதே வீட்டுலதான் வளரப்போகுது. அது என்கிட்ட இருந்தா என்ன, மாமா கிட்ட இருந்தா என்ன, எங்களுக்கு அதை பத்தியெல்லாம் ஒரு கவலையும் இல்லை. மாமாவுக்கு எங்க குழந்தைய தத்து கொடுக்கறதுல எங்களுக்கு முழு சம்மதம், எந்த தயக்கமுமே இல்லை என்றாள் ரோஜா. அந்த வினாடி மதிவதனி உடஞ்சே போனா. ஓடி போய் ரோஜாவை கட்டிக்கிட்டா. ரொம்ப தேங்க்ஸ் ரோஜா என்றாள். ஐயோ மதி, என்ன இது? என்கிட்ட ஏன் போய் தேங்க்ஸ் எல்லாம் சொல்ற? எழில் பிறந்ததுல இருந்து உன்கிட்ட தானே வளர்றான், அதை மறந்துட்டு பேசுறியே. தத்து கொடுக்கறதெல்லாம் ஒரு ஃபார்மாலிட்டி தான், மற்றபடி அவனை வளர்த்ததெல்லாம் நீ தானே என்றாள். அதை கேட்டு கண் கலங்கினா மதிவதனி. மாமா, இனி உங்களை யாரும் குழந்தை இல்லாதவன்னு சொல்லவே கூடாது. என் குழந்தைய உங்களுக்கு மனப்பூர்வமா கொடுக்கறேன், வாங்கிக்கோங்க என்றாள் ரோஜா. ரோஜாவை பெருமையா பார்த்தான் கார்வேந்தன். வான்மதிக்கு அங்க நடக்கிறது எதுவுமே பிடிக்கல. எல்லாரையும் முறைச்சிட்டு அங்கிருந்து கோவமா வெளில போனான். அவ போனதும் இளமதியும் தன்னோட அப்பா அம்மாவை முறைச்சபடி வெளியில போனான். முகில்வேந்தனுக்கும் யாழ்னிக்கும் ரோஜாவோட குழந்தைய தத்தெடுக்கிறதுல அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. செம்பாவுக்குமே தன் பேரன் இந்த வீட்டு மூத்த வாரிசா வரப்போறதுல சந்தோஷம்தான். பார்வேந்தனுக்கும் தன் அண்ணன் குடும்பத்தின் வாரிசு தழைக்க போறத குறிச்சு சந்தோஷப்பட்டாரு. இப்படி எல்லாருமே சந்தோஷப்பட இதுல வருத்தப்பட்டவங்க 2 பேர் மட்டும்தான். ஒன்னு மதிவதனியோட அப்பா மகேஸ்வரன், இன்னொன்னு அவளுடைய அம்மா வந்தனா. 2 பேருக்கும் இந்த தத்தெடுக்கிற விஷயத்துல சுத்தமா உடன்பாடே இல்லை. ஆனாலும் பெரியவங்க சேர்ந்து முடிவு எடுக்கிறதுல வேற வழி தெரியாம அதை ஒப்புக்கிட்டாங்க. அதன்படி அடுத்த மாசம் குழந்தை எழில முறைப்படி தத்தெடுக்க ஏற்பாடு செஞ்சாரு பரதிவேந்தன். குழந்தை விஷயம் நல்லபடியா பேசி முடிச்சது திருப்தியில வேண்மதி மதிவதனைய கூப்பிட்டு தன் பக்கத்துல வச்சுக்கிட்டாரு. பாட்டி என்று கண் கலங்க வந்து நின்றவளை தோளோட அணைச்சாரு. மதி, இந்த வீட்டுல உனக்கு ஏதோ பெரிய அநியாயமெல்லாம் நடக்குது. அதை புரிஞ்சுக்கிட்டு தான் நானும் தாத்தாவும் உனக்கு இந்த வீட்டு வாரிசுகள்ல உன்னை தத்தெடுக்க வச்சிருக்கோம். இதுல உனக்கு ஒன்னும் வருத்தம் இல்லையேமா என்று கேட்டதும் உடைஞ்சு போனா மதிவதனி. இல்ல பாட்டி, எனக்காக நீங்க யோசிச்சு செஞ்சதை நினைச்சு நான் சந்தோஷம்தான் படுறேன் என்றாள். அதை கேட்ட பரதிவேந்தன் கார்வேந்தனை பார்த்து, இனி விழாவுக்குண்டான ஏற்பாடுகளை எல்லாம் சீக்கிரம் பண்ணிடு. யார் இங்க எப்படி மாறுவாங்கன்னு சொல்ல முடியாது காரி. உனக்கு நான் சொல்றது புரிஞ்சது இல்லையா என்று கேட்டார். புரிஞ்சது தாத்தா என்றான் கார்வேந்தன். தன் அறைக்கு வந்த செல்வமதிக்கோ சந்தோஷம் தாங்க முடியல. கடைசியில தன் பெண் ரோஜாவுடைய மகன் தான் இந்த வீட்டுக்கு மூத்த வாரிசா வரப்போறான்ற பெருமையில தன் கணவன் வானரசனிடம் தன் மகிழ்ச்சியை பகிர்ந்துகிட்டா. வானரசுக்குமே இது நம்ப முடியாத அதிசயமா இருந்தது. ஹே, என்னால நினைச்சு கூட பார்க்க முடியலடி. நம்ம பொண்ணு ரோஜாவை கார்வேந்தனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்து இந்த வீட்டையே ஆளணும்னு நினைச்சோம். ஆனா கடைசியா நம்ம ரோஜா மார்வேந்தனை கல்யாணம் பண்ணதும் மனசே விட்டு போச்சு. ஆனாலும் எப்படியோ என் பொண்ணு சந்தோஷமா இருக்கான்னு நினைச்சேன். ஆனா இப்போ எதிர்பாராத விதமா ஒரு ஜாக்பாட் அடிச்சிருக்கு. நானே இதை எதிர்பார்க்கல. பெரியவரே இப்படி நம்முடைய பேரனை கார்வேந்தனுக்கு தத்து கொடுக்க முடிவு செய்வார்னு எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்குடி என்றார் வானரசன். அட ஆமாங்க, எனக்கே இது அதிசயம்தான். எங்க அப்பாவாவது
நம்ம பேரனை தத்தெடுத்துக்கிறதாவது அப்படின்னு நினைச்சேன். ஆனா பரவாயில்லைங்க, ஏதோ கடவுள் புண்ணியத்துல நம்ம வாழ்க்கைக்கு நம்ம பேரன் மூலமா ஒரு நல்ல வழி கிடைச்சிருக்கு என்றாள் செல்வமதி. அப்போது அரைக்கதவு தட்டிக்கிட்டு ரோஜாவும் மாறனும் உள்ள வந்தாங்க. அவங்கள பார்த்ததும் செல்வமதி ஓடிப்போய் ரோஜாவை திருஷ்டி கழிச்சா. அடியே, உன் பையன் எழில் ரொம்ப ராசிக்காரண்டி. இந்த அரண்மனைக்கும் ஏகப்பட்ட சொத்துக்கும் மூத்த வாரிசா வரப்போறான். என்னால நம்பவே முடியல. எவ்வளவு பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லி சந்தோஷமா சின்ன குழந்தை மாதிரி கை தட்டு சந்தோஷப்பட்டா. அதை கேட்ட ரோஜா தலையிலேயே அடிச்சுக்கிட்டா. அம்மா, ஏம்மா இப்படி சொத்து சொத்து பணம்னு அலையிற என்று கேட்டவகிட்ட, ஹேய், சொத்து பணமெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும்டி. இந்த வீட்டுக்கு மூத்த வாரிசுனா அதுக்கு எவ்வளவு கௌரவம் இருக்கு தெரியுமா? கார்வேந்தனை எடுத்துக்கோயேன். அவனை இப்போ நம்ம எல்லாரும் எப்படி பாக்குறோம்? அவன் சொன்ன வார்த்தைக்கு இங்க ஏதாவது மறுப்பு இருக்கா? அவன் சொல்றதுதான் இங்க சட்டம். அதே மாதிரிதான் தாத்தா பருதிவேந்தனும். அவங்க பேச்சு தானே இந்த அரண்மனையில இருக்கிறவங்க எல்லாருமே கேக்குறோம். அதே மாதிரி எதிர்காலத்துல எழுவேந்தன் சொல்ல போறதுதான் எல்லாரும் கேட்க போறாங்க. அதை நினைக்கும் போது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? இந்த வீட்டையே கட்டி ஆள போறது அடுத்தது என் பேரன் எழுவேந்தன் தான் என்று சொல்லி சொல்லி பெருமைப்பட்டா செல்வமதி. அதை கேட்ட மாரவேந்தனுக்கும் ரோஜாவிற்கும் இவங்கெல்லாம் என்ன மனிதர்களோன்னு தோணுச்சு. அவங்க நினைச்சதே வேற. கார்வேந்தனுக்கும் மதிவதனிக்கும் ரொம்ப வருஷமா குழந்தை இல்லாதனால அட்லீஸ்ட் எங்களோட குழந்தையாவது அவங்களுடைய கவலையை தீக்கும்னு நினைச்சாங்க. அது மட்டும் இல்ல, மதிவதனி தொடர்ந்து கர்ப்பமாகி கரு களைஞ்சுக்கிட்டே இருக்குது. அதனால வர வர மதிவதனியோட உடல்நிலை ரொம்ப மோசமாயிட்டே போகுது. இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டணும். அதுக்காக தான் தங்களோட குழந்தைய அவங்களுக்கு தத்து கொடுக்கறதா முடிவு பண்ணாங்க. இந்த காரணத்தை தவிர வேற எந்த காரணமுமே இல்லைன்னு மனசுல நினைச்சா ரோஜா. அம்மா, இனிமே எழில்வேந்தன் கார்வேந்தன் மாமாவோட பையன். எந்த காரணத்தை கொண்டும் இனி எழில்வேந்தன் கிட்ட உன்னோட பாட்டிங்கிற பாசத்தை காட்டாத. மாமாவா வந்து குழந்தைய உன்கிட்ட கொடுத்தா மட்டும் வாங்கிக்கோ. இல்லாட்டி குழந்தை பக்கம் தலை வச்சு கூட நீ படுக்காத என்றாள் கண்டிப்போடல். அதை கேட்டு செல்வமதி அதிர்ந்தே போனான். என்னடி லூசு மாதிரி வளர்ற? அது உன் பையன்டி என்றாள். என்னோட பையனா? அம்மா, முட்டாள் மாதிரி பேசாத. எப்போ குழந்தைய கார்வேந்தன் மாமாவுக்கு தத்து கொடுக்கறேன்னு சொன்னேனோ அப்பவே அது எங்க குழந்தை கிடையாது. அது மாமாவோட குழந்தை. அதனால உன்னோட உரிமையும் உன்னோட சந்தோஷத்தையும் அவன்கிட்ட காமிக்காத. அவன் கார்வேந்தன் மாமா கிட்ட எப்படி வளரணுமோ அப்படி வளருவான். அதுல நாங்களே இனிமே தலையிட மாட்டோம். நீங்களும் இனிமே எந்த காரணத்தை கொண்டும் தலையிடக்கூடாது. இத சொல்லிட்டு போகதான் நான் இங்க வந்தோம். வாங்க போகலாம் என்று கணவன் மாறனை அழைத்து கொண்டு வெளியில போனா ரோஜா. இவ என்னங்க இப்படி பேசிட்டு போறா? நம்ம பேரன்தான் இந்த அரண்மனைக்கு வாரிசா வருவான்னு நினைச்சா இவ என்னடானா என் பேரனே இல்லைன்ட்டு சொல்லிட்டு போறாளே. இவளை என்னதான் பண்றது என்று சொல்லி சொல்லி புலம்பியபடி கணவனை பாவமா பார்த்தா செல்வமதி. நீ பெத்து வச்சிருக்கிற லட்சணம் அப்படி என்று தலையில அடிச்சுக்கிட்டாரு வானரசன். இளமதி தன் மகள் வான்மதி கிட்ட புலம்பிக்கிட்டே இருந்தா. கடைசியில இந்த எல்லா சொத்தும் நம்ம கையை விட்டு போயிடுச்சுடி என்றாள். மா, நீ கொஞ்ச நாள் சும்மா இருமா. சொத்து எங்கேயும் போல. உன்னோட பங்கும் என் பங்கும் வந்துட்டு தானே இருக்கும் என்றாள். அடியே, அறிவு கிட்ட முட்டாள் மாதிரி உளராத. உனக்கு ஒரு விஷயம் சொல்லவா? கார்வேந்தனை நான் தத்தெடுத்ததுக்கு காரணமே இந்த மொத்த சொத்துக்கும் அவன் வாரிசா வந்துடக்கூடாதுன்னு தான். அவனை என்கிட்ட தக்க வச்சுக்கிட்டா மொத்த அரண்மனை சேர்ந்தவங்களும் கார்வேந்தனுக்காக என் காலில் வந்து விழுந்து கிடப்பாங்கன்னு நினைச்சேன். முதல்ல நீ அதை புரிஞ்சுக்கோ. ஆனா என்னோட மொத்த திட்டத்தையும் அந்த மதிவதனி வந்து கெடுத்துட்டா. இப்போ ரோஜாவோட பையன் எழில்வேந்தன் வந்து அந்த மொத்த சொத்தையும் எடுத்துட்டு போயிட்டான்னா அப்புறம் நீயும் உன் பிள்ளைகளும் கடைசி வரைக்கும் அந்த ரோஜா பையன் எழில்வேந்தன் கிட்டதான் கையேந்தி நிக்கணும். அத முதல்ல உன் மண்டையில ஏத்திக்கோ என்றாள் கடுப்புடன். சரிதாமா, இப்ப நீ என்னதான் சொல்ல வர என்று கேட்ட வான்மதி கிட்ட, இங்க பாருடி, நான் சொல்றத கொஞ்சமாவது மண்டையில ஏத்திக்க பாரு. எப்படியாவது உன் குழந்தை இளங்கோவேந்தனை கார்வேந்தன் கிட்ட போற மாதிரி பாத்துக்கோ. அவங்க உன் குழந்தையதான் தத்தெடுக்கணும். நீ தாத்தா கிட்ட பேசியோ பாட்டி கிட்ட பேசியோ அது உன் இஷ்டம். நீ என்ன பண்ணுவியோ எனக்கு தெரியாது. ஆனா எந்த காரணத்தை கொண்டும் ரோஜாவோட குழந்தைய அவங்க தத்து எடுத்துக்கவே கூடாது. அப்படி அவங்க தத்து எடுத்துக்கிட்டாங்கன்னா கடைசி வரைக்கும் நம்ம இன்னொருத்தரை நம்பி பிழைக்க வேண்டி வரும். இப்போ கார்வேந்தன், நாளைக்கு ரோஜாவோட பையன் எழில்வேந்தன். யோசிச்சு பாருடி, இதுவே நம்ம இளங்கோவா அங்க தத்தெடுத்துக்கிட்டாங்கன்னா உன்னோட கைதான் இந்த அரண்மனையில ஓங்கி நிற்கும். சொல்றத கொஞ்சமாவது புரியுதா என்று கேட்டாள் இளமதி. அட, நீ சொல்றதெல்லாம் எனக்கு புரியுதுமா. ஆனா இதை எப்படி பண்றதுன்னு தான் தெரியல என்றாள் வான்மதி. ஒன்னு பண்ணுடி, பேசாம உன் புருஷன் கிட்ட பேசிப்பாரு. கார்வேந்தனுக்கு விஷ்ணுனா உயிர்.
விஷ்ணு பேசி கார்வேந்தன் கிட்ட பேச சொல்லு. கண்டிப்பா விஷ்ணுவோட குழந்தைய கார்வேந்தன் தத்து எடுத்துப்பான். கார்வேந்தன் சொன்னா தாத்தா பருதிவேந்தன் கேட்பாரு. நான் சொல்றபடி செஞ்சுப்பாரு என்றாள். தன் அம்மா பேச்ச கேட்டவ விஷ்ணுவ நாடி போனா. விஷ்ணுவோ தன் குழந்தைங்களோட கீழே உட்கார்ந்தபடி பொம்மை வச்சு விளையாடிட்டு இருந்தான். அதை பார்த்தபடியே அவன் பக்கத்துல வந்து உட்கார்ந்தா. அவளை திரும்பி பார்த்தான் விஷ்ணு. இவ இப்படியெல்லாம் கீழே உட்காரக்கூடியவளே இல்லையே, என்ன திடீர்னு என்று மனசுல நினைச்சுவன். என்ன என்று மொட்டையா கேட்டான். அது நான் உங்ககிட்ட பேசணும் என்றாள். சொல்லு, கேட்டுதானே இருக்கேன் என்றவன் கிட்ட. அது அது வந்து நம்ம குழந்தை இளங்கோவ கார்வேந்தன் மாமா தத்தெடுத்துக்கிற மாதிரி செய்யணும். நீங்க அவர்கிட்ட கொஞ்சம் பேசுறீங்களா என்று கேட்டாள். ஹேய், நீ என்ன லூசாடி? இப்பதானே தாத்தா பேசி அமிச்சாரு. ரோஜாவோட பையன் எழுவேந்தன் தான் பாஸ் தத்தெடுத்துக்க போறாரு. அப்புறம் நான் எப்படி இதை கேட்கறது என்றான். அட, நான் சொல்றது கேளுங்க. நம்ம பையனை மாமா கிட்ட வளர்ந்தா நம்ம பையனோட எதிர்காலம் ரொம்ப நல்லா இருக்கும். அதனாலதான் சொல்றேன் என்றவளை கூர்மையா பார்த்தான் விஷ்ணு. இவளை காதலிக்கும் போது எவ்வளவு உயிரா நேசிச்சோம். பைத்தியமா, இவ சுயநினைவே இல்லாம இருந்தப்ப கூட எந்த சுயநலமும் இல்லாம குழந்தை மாதிரி இருந்தாளே. ஆனா எப்போ இவளுக்கு சுயநினைவு வந்துச்சோ அப்பவே இவளுடைய குணத்துல எவ்வளவோ மாற்றங்களை கண்டான் விஷ்ணு. தனக்கு வேணும்னா தனக்கு தான் வேணும். தனக்கானது தங்கிட்ட மட்டும்தான் இருக்கணும், வேற யாருக்குமே இருக்கக்கூடாது என்ற குணம் அவகிட்ட பிறவிலேயே இருந்தது போல இருக்கு. அதனாலதான் மதிவதனியிடமும் கிருஷ்வாவிடமும் அன்னைக்கு அந்த காலத்திலேயே அப்படி நடந்துகிட்டா. அதனால வந்த விளைவுகள் தான் எவ்வளவு. அப்பப்பா, இப்பவும் அவளுக்கு புத்தி வந்திருக்குதா பாரு. இல்லையே என்று வருத்தத்தோட நினைச்சவன், இங்க பார் வன்மதி, என்னால் எல்லாம் பாஸ்கிட்ட இதை பத்தி பேச முடியாது, என்னை மன்னிச்சிடு என்று சொன்னபடி மறுபடியும் குழந்தைங்களோட விளையாட ஆரம்பிச்சான். தன் கணவனையே முறைச்சு பார்த்தா வான்மதி. விஷ்ணுவ ஆரம்பத்துல பைத்தியமா இருக்கும் பொழுது அவனுடைய அன்பையும் அரவணைப்பையும் பார்த்து அவளை காதலிக்க தொடங்கினதுனவோ உண்மைதான். திருமணத்துக்கு அப்புறம் வாழ்க்கை நல்லாதான் போச்சு. ஆனா அதுக்கப்புறம் இவன் கார்வேந்தன் மாமாவுக்கு கிட்டத்தட்ட அடிமை மாறியே வாழ்ந்தது வான்மதிக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை. எவ்வளவோ முறை அவள் சொல்லியும் அவன் கேட்கவே இல்லை. பாசு பாசுன்னு உயிரே விட்டான். கார்வேந்தன் மாமாவுக்கு பிசினஸ்ல எந்த பக்கம் இருந்து எதிரிகள் வந்தாலும் அவனுக்காக உயிரையே பணயம் வச்சான் விஷ்ணு. இதெல்லாம் வான்மதிக்கு முதல்ல எதுவும் தெரியாம இருந்தாலும் போக போக இவன் வேலைக்காரன் தானேன்னு மனசுல எண்ணமே வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த வீட்டு வாரிசு மாறன கல்யாணம் பண்ணி அலுவலகம் வெளிநாடுன்னு ரோஜா சுத்தவும் அதை பார்த்து வயிறு எறிஞ்சா வான்மதி. தன்னையும் வெளிநாட்டுக்கு கூட்டிட்டு போக சொல்லி விஷ்ணுவ எவ்வளவோ தடவை கெஞ்சி பார்த்துட்டா. ஆனா அவனும் கார்வேந்தனை விட்டு நகரவே மாட்டேன்னு சொல்லிட்டான். எத்தனையோ தடவை கூப்பிட்டா. ஆனா அவன் வராதனால இப்பெல்லாம் தனியா தன்னோட தோழிகளோட வெளிநாட்டுக்கு போயிட்டு வரா. என்னதான் இருந்தாலும் விஷ்ணு இந்த வீட்டு வேலைக்காரன் தானே என்று அடிக்கடி இப்பெல்லாம் மனசுல வருது. மாறனுடைய அப்பா பார்வேந்தன் தன்னோட அறையில கவலையோட உட்காண்டிருக்கிறத பார்த்து அங்க வந்தா செம்பாவை. என்னாச்சுங்க, எவ்வளவு பெரிய சந்தோஷம் விஷயம் இப்ப நடந்திருக்கு. இப்ப போய் மூஞ்சிய தூக்கி வச்சுட்டு உட்காண்டிருக்கீங்களே, என்னதான் பிரச்சனை உங்களுக்கு என்று கேட்டா செம்பாவை. என்ன சந்தோஷமான விஷயம்? அப்படி என்ன நடந்து போச்சுன்னு நம்ம சந்தோஷமா கொண்டாட முடியும்? நம்ம பேரன் கார்வேந்தனுக்கு ஏழை தத்து கொடுக்கறத பத்தி நீ சந்தோஷப்படுறியா என்று கேட்டார். ஆமா, பின்ன இல்லையாங்க, இது எவ்வளவு பெரிய விஷயம். நம்ம பேரன் அடுத்த மூத்த வாரிசா வரப்போறாங்கிறது நினைச்சாலே என்னால நம்ப முடியல. மாறவேந்தனை நம்ம இந்த வீட்டுக்கு மூத்த வாரிசா கொண்டு வரணும்னு எவ்வளவு முயற்சி பண்ணிருப்போம். ஆனா மாமா அப்பெல்லாம் கேட்கவே இல்லை. இப்போ ஏதோ யார் செஞ்ச புண்ணியத்திலயோ நம்ம பேரனுக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அதை நினைச்சு சந்தோஷப்படுவீங்களா? அதை விட்டுட்டு இப்படி மூஞ்சி தூக்கி வச்சுட்டு உட்காண்டிருக்கீங்களே என்று கேட்டாள் செம்பாவை. விவரம் புரியாத பேசாத செம்பா, எனக்கு இந்த தத்து இருக்கிறதுல துளி கூட விருப்பமே இல்லை என்று ஒரு பெரிய குண்டை தூக்கி போட்டாரு. அதை கேட்டு ஆச்சரியமா தன் கணவனை திரும்பி பார்த்தா. ஏன், எதனால உங்களுக்கு இஷ்டம் இல்ல என்று கேட்டவகிட்ட, நீயே கொஞ்சம் யோசிச்சு பாரு. கார்வேந்தனுக்கு 8 வருஷம் ஆச்சு கல்யாணமாகி. ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு குழந்தைய வயிற்றுல கலைஞ்சுக்கிட்டே இருக்கு. அது இயற்கையா கலைஞ்சிருக்கும்னு இன்னுமா நீ நினைக்கிற? யாரோ நம்ம வீட்டுல சதி பண்ணிதான் அந்த குழந்தைய வரிசையா அழிச்சுட்டே வராங்க. அப்படி இருக்கும்போது நம்ம குழந்தைய அவங்க வீட்டு வாரிசா அனுப்பணும்னு நினைக்கிறியே, நம்ம குழந்தைக்கு எதுவும் ஆகாதுன்னு உனக்கு என்ன நிச்சயம் என்று கேட்டார். அந்த கேள்வியில பேய் எறிஞ்சது மாதிரி நின்னா செம்பாவை. நீங்க நீங்க இப்போ என்ன சொல்ல வரீங்க என்று கேட்டவள் கிட்ட, அட நீயே கொஞ்சம் யோசிச்சு பாரு, நான் சொல்றது உனக்கே புரியும்.
கார்வேந்தனுக்கு வாரிசு இருக்கக்கூடாதுன்னு தான் எல்லா குழந்தையும் அழிச்சுக்கிட்டே வராங்க. அப்படி இருக்கும்போது நம்ம பேரனை நீ அனுப்புறியே, அவனுக்கு எதுவும் ஆபத்து வராதா? அப்படி வந்துச்சுன்னா நீ யார குத்தம் சொல்லுவ என்று கேட்டவர்கிட்ட பதில் எதுவும் பேசாம மௌனமா இருந்தா செம்பாவை. அவளுக்குமே இந்த கேள்விக்கு பதில் தெரியல. இதுக்கு என்னதான் வழி? அதுக்காக தான் பேரனை தத்து கொடுக்காம விட்டுற முடியுமா? அவ்வளோ பெரிய வாய்ப்பை எப்படி தவற விடுறது என்று யோசிச்சபடி தலை பிடிச்சிட்டு அப்படியே உட்கார்ந்தா செம்பாவை. இவங்க நிலைமை இப்படி இருக்க, அங்க கார்வேந்தனுடைய அப்பா முகில்வேந்தனுக்கோ மனசுல சொல்லவே முடியாத அளவுக்கு சின்ன வேதனை ஒண்ணு இருந்தது. அதை பார்த்த யாழி, என்னங்க ஆச்சு? ஏதோ நம்ம பையனுக்கு நல்ல விஷயம் ஒண்ணு நடந்திருக்கு, எப்படியோ அவனுக்கு ஒரு குழந்தை வாரிசா வரப்போகுது, அதை நினைச்சு சந்தோஷப்படுவீங்களா? அதை விட்டுட்டு ஏன் இவ்வளவு டல்லா இருக்கீங்க என்று கேட்டாள். அதில்ல யாழி, நமக்குமே பாரேன், கல்யாணமாயி 20 வருஷம் கழிச்சுதான் கார்வேந்தன் பிறந்தான். அதே மாதிரி கண்டிப்பா என்னைக்காவது ஒரு நாள் கார்வேந்தனுக்கும் ஒரு குழந்தை பிறக்கும். அந்த குழந்தை நம்ம வீட்டு வாரிசா வராம வேற குழந்தை வருதேன்னு கொஞ்சம் கவலையா இருக்கு என்றார். என்னங்க நீங்க? அப்புறம் வர்ற குழந்தை யார் குழந்தை? உங்க தம்பியோட பேரன் தானே. இதுல என்னங்க இருக்கு? யாராவது ஒருத்தர் நல்லபடியா இந்த குடும்பத்துக்கு மூத்த வாரிசா வந்து கார்வேந்தனுக்கு அடுத்ததா ஒரு நல்ல ஸ்டேஜ்ல வந்தா நம்மளுக்கு அது சந்தோஷம் தானங்க என்று கூறியவளை பார்த்து ஆறுதலா புன்னகைத்தாரு. நீ சொல்றதும் சரிதான் யாழி. என்னவோ நம்ம பையன் வாழ்க்கையில என்னென்னவோ நடக்குது, நடக்கிறதெல்லாம் நல்லதுக்குன்னு நினைச்சுக்க வேண்டியதுதான் என்று பெருமூச்சோட நகர்ந்தாரு. இன்னொரு பக்கம் அந்த அரண்மனையில மகேஸ்வரனும் வந்தனாவும் புலம்பிக்கிட்டே இருந்தாங்க. வந்தனாவோ அழுதுகிட்டே இருந்தா. அவளை சமாதானம் பண்றதுக்குள்ள மகேஸ்வரனுக்கு போதும் போதும் ஆயிடுச்சு. உனக்கு என்னதாமா பிரச்சனை என்று கேட்டார் கடைசியாக. என்னால இங்க நடக்கிறதெல்லாம் ஏத்துக்கவே முடியலைங்க. நம்ம பொண்ணுக்கு இன்னும் குழந்தை பிறக்கலங்கிறது ஒரு கவலையா இருந்தாலும் வேற யாரோ குழந்தைய நம்ம பொண்ணுக்கு தத்து கொடுக்கறாங்களே, அதை நினைக்கும் போதுதான் கஷ்டமா இருக்கு. என் பொண்ணுக்கு என்னங்க குறைச்சல்? அவளுக்கு எந்த குறையுமே இல்லைங்க. கண்டிப்பா அவளுக்கு குழந்தை பிறக்கும் என்றாள். அட புரியுது வந்தனா, இப்போ காலம் கடந்து போச்சு இல்லையா? நம்ம பொண்ணுக்கு கல்யாணமாயி ரொம்ப வருஷம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறாங்க. அதுக்கு மேலையும் அவங்க வீட்டு வாரிசுக்கு ஒரு குழந்தை வேணும்னு நினைக்கிறாங்க. அவங்க சைட்ல இருந்து பார்த்தா இது தப்பெதுவும் இல்லையே. நாம தான் கொஞ்சம் புரிஞ்சு நடந்துக்கணும். வர்ற குழந்தைய மனசார ஏத்துக்க பழகிக்கணுமா என்றார் மகேஸ்வரன். அது கூட பரவாயில்லைங்க. ஆனா நீங்களே ஒரு விஷயம் யோசிச்சு பாத்தீங்களா? இந்த வீட்டு குழந்தையவே என் பொண்ணுக்கு தத்து கொடுக்கறாங்க. நாளைக்கு எப்படிங்க அந்த பையன் என் பொண்ணு கூட பாசமா இருப்பான்? அவனுக்கு பின்னாடி விஷயம் தெரிஞ்சதுன்னா, தன்னோட அம்மா மதிவதனை இல்லங்கிறது தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? ரோஜாவை தேடிதான் அந்த பையன் போவான். கடைசி வரைக்கும் என் பொண்ணுக்கு குழந்தை பாசமே கிடைக்காதுங்க. உங்களுக்கு ஏங்க இது புரியவே மாட்டேங்குது என்றாள் வந்தனா அழுகையோட. வந்தனா சொல்றது அவருக்கு நல்லாவே புரியுது. வேற வீட்ல இருந்து குழந்தைய எடுத்து வளர்த்துந்தா கூட தெரியாது. ஆனா இதே வீட்ல குழந்தையோட பெற்றோர்களும் இருக்க, தத்தெடுத்தவர்களும் இருக்க, அந்த குழந்தை பிற்காலத்துல பெத்தவங்கள தான் இவங்க தான் தெரிஞ்சா கண்டிப்பா அங்கதான் போகும். இதுதானே உலக நீதி. இது அவருக்கு புரிஞ்சுதான் இருந்தது. ஆனா இதை எப்படி கார்வேந்தனுக்கு சொல்றதுன்னு தெரியல. தன் பெண் மதிவதனியும் கணவனுக்கு சப்போர்ட்டா நிக்கிறா. தங்கள் பேச்சு அவங்க கிட்ட இந்த விஷயத்துல எடுபடாதன்னு புரிஞ்சுக்கிட்டவரு தன் மனைவிய எப்படி சமாதானப்படுத்தணும்னு யோசிச்சு அத பண்ணாரு. இரவில் மதிவதனிய தேடி வந்த கார்வேந்தன் அவன் மேல கையும் காலையும் போட்டு படுத்தா. அதை கண்டவன் இவளை என்ன செஞ்சா தகும்னு தோணுச்சு. ஏய் ராட்சசி, கையும் காலையும் எட்ரி, சும்மா என் பக்கத்துல படுத்துட்டு மூடேத்தாத என்றான். ஏன், நான் உங்களை மூட ஏத்தக்கூடாதா என்று குழைஞ்சபடி அவன் மார்பில கைய வச்சுட்டு அங்கிருந்த முடிய கோதினா. அவனுக்கு கூச்சமா இருந்தது. ஏய் எனக்கு கூச்சமா இருக்குடி, கையெட்ரி என்றான். அட, கல்யாணமா 8 வருஷம் ஆச்சு, இன்னுமா உங்களுக்கு கூச்சம் வருது என்று அதிசயமா கேட்டவ அவன் மேல அப்படியே படர்ந்தா. அதை கண்டவன் அவளை பார்த்து ஆச்சரியமா விழிகளை விரிச்சான். ஏய் ராட்சசி, உனக்கு என்னடி ஆச்சு இன்னைக்கு, விடுறி என்ன என்றான். சும்மா இருங்க, எத்தனையோ நாள் கழிச்சு இன்னைக்குதான் நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நமக்குன்னு ஒரு குழந்தை வரப்போகுது. அதை நினைக்கும் போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? இனி நைட்டு வந்தா எழுவேந்தனை யாரும் நம்ம கிட்ட இருந்து பிரிக்கவே முடியாது. அவன் நம்ம கிட்டதான் தூங்குவான், நான் தான் அவனை வளர்த்துவேன் என்றாள். அவளுடைய ஆசைய கண்கள்ல பார்த்த கார்வேந்தனுக்கு அவளை அப்படியே இருக்கிருக்கும் போல இருந்துச்சு. தன் மார்போடு அவளை அணைச்சுக்கிட்டான். அவளுடைய கூந்தலை அன்பா கோதி விட்டான். எனக்கு எனக்கு இன்னொரு ஆசை என்று காதில் கிசுகிசுப்பா சொன்னவளை பார்த்து, என்னடி ஆசை சொல்லு என்று கேட்டான். அது நம்ம எழில்வேந்தன் மூத்த பையனாவே இருக்கட்டும்,
அவனே இந்த வீட்டுக்கு மூத்த வாரிசாவும் இருக்கட்டும். எனக்கு அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனையோ கவலையோ இல்லை. ஆனா ஆனா நம்ம இன்னொரு குழந்தைக்கும் முயற்சி பண்ணலாமே என்றாள். மறுபடியும் பழைய பல்லவியை பாடிக்கிட்டு இருந்தவளை பார்த்து முறைச்சான். அடியே, அதுக்குத்தான் 10 நாளா என் உயிர் எடுத்தல்ல, அப்புறம் என்னடி என்று கேட்டவன் கிட்ட, அட என்னங்க நீங்க, எப்போ எந்த நாள்ல குழந்தை ஆகும்னு யாருக்கு தெரியும்? நம்ம இந்த மாசம் ஃபுல்லா ட்ரை பண்ணி பார்ப்போம், நடந்தா நல்லது தானே என்று கொஞ்சினாள். இங்க பாருடி, நான் அப்பவே சொல்லிட்டேன், ஏற்கனவே 10 நாள்ல என்னை மூடு ஏத்தி ஏத்தி உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். மறுபடியும் நீ இதே பண்ணிட்டு இருந்த, அப்புறம் எனக்கு கோவம் வந்து இந்த பெட்ரூம் பக்கமே தலை வச்சு படுக்க மாட்டேன், நான் போய் ஹால்ல படுத்துக்குவேன் என்று செல்லமா மிரட்டினான். அதை கேட்டவளோ சினிக்கிட்டே எழுந்த உட்காந்தா. போங்க நீங்க, நான் எதுக்கு சொல்றேன்னு உங்களுக்கு புரியவே இல்லை என்றாள். எல்லாம் எனக்கு புரியுதுடி, உனக்கு இப்போ ஒரு குழந்தை வேணும், அதான விஷயம் என்றான். ஆமாங்க, என்னதான் நம்ம எழுவேந்தனை தத்தெடுத்துக்கிட்டாலும் உங்க குழந்தைய என் வயிற்றுல சுமக்கிற மாதிரி வருமா? இந்த ஒரே ஒரு தடவை மட்டும் பிளீஸ்ங்க என்றாள். இங்க பாரு மதி, ஏற்கனவே நீ ரொம்ப ஓஞ்சு போயிருக்க, முகமெல்லாம் பாரு ரொம்ப வாடி போச்சு, கண்ணுக்கு கீழே கருவளையம் வேற, அழுது உன் முகமே சரியில்லை, உடம்பு சுத்தமா தேராது. இந்த நிலைமையில இன்னொரு குழந்தையெல்லாம் வேண்டாம் மதிவதனி, சொன்னா கேளு என்றான். பிளீஸ்ங்க, இந்த ஒரே ஒரு மாசம் மட்டும்தான், அதுக்கப்புறம் நான் நீங்க சொன்னபடி எந்த வகையிலுமே உங்களை தொல்லை பண்ண மாட்டேன், பிளீஸ் என்றாள். அவன் எதுவுமே பேசாம மௌனமா உட்கார்ந்திருக்கவும் இதான் சான்ஸ்ன்னு நினைச்சு அங்கிருந்த இரவு விளக்க அணைச்சுக்கிட்டு தன் கணவனையும் சேர்த்து அணைச்சா. என்னதான் அவன் உடலுறவு வேண்டாம்னு மறுத்தாலும் மதிவதனி தன் மீது வந்து படரும் போதெல்லாம் அவனுக்கு எங்கிருந்தான் மூடு வருதோ. அவளை அணைச்சபடி மறு வினாடியே தன்னோட கட்டுப்பாட்டுக்களை எல்லாம் சுத்தமா உதிர்த்து தள்ளிவிட்டான் கார்வேந்தன். இரவு முழுவதும் தன் மனைவிய அவன் தூங்க விடவே இல்லை. மறுபடியும் அவளைவே நாடி வந்தான் மதிவதனி. அவளை மறுக்கவும் தோன்றாம, விளக்கவும் மனமில்லாம, முடிஞ்ச அளவுக்கு அவகிட்ட முரட்டுத்தனமா நடத்துக்காம பாத்துக்கிட்டான் கார்வேந்தன். அடுத்த நாள் காலையில அலுவலகத்திற்கு வந்த கார்வேந்தன் எதையோ யோசிச்சபடி தன் அறையில உட்கார்ந்து லேப்டாப்ல வேலை பண்ணிட்டு இருந்தான். அப்ப கதவு தட்டிக்கிட்டு உள்ள வந்தான் அவனுடைய பிஏ சிவ்யா. அவளை பார்த்த கார்வேந்தன் வியப்பா புருவத்தை உயர்த்தினான். அழகான பட்டுப்புடவையில தலை நிறைய மல்லிகைப்பூவை வச்சுக்கிட்டு தன் எதிரில வந்து அவன் நிக்கவும், ஏய் இன்னைக்கு ஏதாவது விசேஷமா என்று கேட்டான் கார்வேந்தன். ஆமா சார், இன்னைக்கு என்னோட பிறந்த நாள், இந்தாங்க ஸ்வீட் எடுத்துக்கோங்க என்றபடி அவன்கிட்ட ஒரு ஸ்வீட் பாக்ஸை நீட்டினா சிவ்யா. அதை கையில எடுத்தவன் அவளை மேலும் கீழும் பார்த்தான். சிவ்யா இங்க வேலைக்கு வந்து கிட்டத்தட்ட 6 மாசம்தான் ஆச்சு. ஆனா நல்ல புத்திசாலித்தனமான பெண்ணு. அவள் வந்த புதுசுல அவ சர்டிபிகேட் எல்லாம் அவன் பார்த்தான். எல்லாத்துலயுமே ரேங்க் ஹோல்டர் தான், கோல்டு மெடலிஸ்ட் வேற. அவ படிப்புல மட்டும் இல்ல, வேலையிலயும் எல்லுங்கருக்கு முன்னாடி என்னையா வந்து நிப்பா. சில சமயங்கள்ல அவளை பார்த்து அவனுக்கே ஆச்சரியமா இருக்கும். யூனியன் பிரச்சனை எது வந்தாலும் சரி, தன்னை எதிர்பார்க்காம அவளை நிறைய விஷயங்கள்ல சொந்தமா முடிவு பண்ணி அதை சரி பண்ணிட்டு வந்து சொல்லுவா. முதல்ல அவ செய்யற விஷயங்கள் எல்லாம் பார்த்து ஆச்சரியப்பட்டான். ஆனா இப்பெல்லாம் கார்வேந்தனுக்கு அது பழகி போச்சு. தன்னோட வேலை பளுவுல பாதிய இவளே வாங்கிக்கிறா. அதை நினைச்சு அவனுக்கு ரொம்ப நிம்மதிதான். மாறனுக்கு இன்னுமே சில விஷயங்கள்ல வளைவு சுழிவு தெரியறதில்ல. விஷ்ணுவுக்கு அடிதடி மட்டும்தான் நல்லா தெரியும். மத்தபடி அலுவலக வேலைகள்ல அதிகமா விஷ்ணு தலையிடுறதே இல்லை. ஆனா சிவ்யா அப்படி இல்லை. தன்னோட அத்தனை தொழில் ரகசியங்களையும் தெரிஞ்சு வச்சிருக்கா. அவனா எதுவுமே சொல்ல மாட்டான். ஆனா அவளை கண்டுபிடிச்சு தெரிஞ்சுக்கிட்டு பல விஷயங்களை கண்டுபிடிச்சு செயல்பட்டது அவனுக்கே ஆச்சரியத்தை கொடுத்தது. ஒரு நாள் அதை பத்தி அவனே கேட்டிருக்கான். சிவ்யா, இந்த தொழிலுக்கு வந்த நாள்ல இருந்து உன்ன மாதிரி நான் ஒரு புத்திசாலித்தனமான ஒரு பொண்ணை பார்த்ததே இல்லை. யார்கிட்ட இதெல்லாம் கத்துக்கிட்ட என்று கேட்டான் ஒரு நாள். அதை கேட்டு மெலிதா புன்னகைத்தா சிவ்யா. சார், எல்லாமே உங்ககிட்ட கத்துக்கிட்டதான் என்றாள். என்ன, வந்த 6 மாசத்திலே என்கிட்ட கத்துக்கிட்டியா என்று நக்கலோட கேட்டான் கார்வேந்தன். அதை கேட்டு அழகா சிரிச்சா. அவளுடைய புத்திசாலித்தனமும் திறமையும் கார்வேந்தனை எப்பவுமே கவரும். எப்பொழுதுமே அவ அலுவலகத்திற்கு சுடிதார் தான் போட்டு வருவா. ஆனா இன்னைக்கு புடவையில வந்தது அவனுக்கு மதிவதனியோட நினைவுதான் வந்துச்சு. இப்பெல்லாம் அவ சரியா தன்னோட உடையில கவனம் செலுத்துறதே இல்லை. அவளுக்குன்னு ஒரு குழந்தை வேணுங்கிறதுல மட்டும்தான் கவனம். அதை நினைச்சு ரொம்ப வேதனைப்பட்டான். திடீர்னு கார்வேந்தனுடைய முகம் சுருங்கவும் அதை கண்ட சிவ்யா, என்னாச்சு சார் என்று கேட்டா. ஒன்னும் இல்ல சிவ்யா, சும்மா வீட்டு ஞாபகம் தான் என்றவன் அவளுக்கு வாழ்த்து சொல்லி அனுப்பி வச்சான். வெளில வந்த சிவ்யாவுக்கு மனசெல்லாம் குதியாட்டம் போட்டுச்சு. அப்பா, எத்தனை நாள் கழிச்சு கார்வேந்தன் இன்னைக்குதான்
தான் கிட்ட 2 வார்த்தை தொடர்ந்து பேசியிருக்கான். அவள் வந்த நாள் முதல் கார்வேந்தனை பார்த்துக்கிட்டு தான் இருக்கா. திறமையில வேலையில அவ்வளோ கெட்டிக்காரன். அவன் ஒரு பார்வை பார்த்தா போதும், அலுவலகத்துல இருக்கிறவங்க எல்லாரும் கப்சிப் தான். அலுவலகத்துல மட்டும் இல்ல, பிசினஸ் சார்ந்த அத்தனை விஷயங்களையுமே, சின்ன சின்ன நுணுக்கங்களை கூட அவனை பக்கத்துல இருந்து பார்த்திருக்கா. அவனுடைய ஒவ்வொரு செயலையும் தன்னோட மனசை பறி கொடுத்திருக்கா. ஆனா தன் காதல் அவனுக்கு தெரியாத அளவுக்கு மறைச்சும் வச்சிருக்கா. தனக்கு கணவன் அப்படின்னு ஒருத்தன் வந்தான்னா அது கார்வேந்தன மாதிரிதான் இருக்கணும்னு அவன் மனசுல பெரிய கோட்டையே கட்டிட்டு இருந்தா. அவன் குடும்பத்தை பத்தி ஒரு நாள் விசாரிச்சா. அவனுக்கு கல்யாணமாயி 8 வருஷம் ஆகியும் குழந்தை இன்னும் நிக்கலன்னு தெரிஞ்சது. இன்னும் கொஞ்ச நாள் அவன் கூட நெருங்கி பழகினா கண்டிப்பா இன்னும் பர்சனலான விஷயத்தெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். ஏதேனும் சந்தர்ப்பம் கிடைக்கும் போது அவன்கிட்ட நம்ம நெருங்கி பழகணும்னு, மனச கவரணும்னு முடிவெடுத்திருந்தா. ஆனா தன் அழக காட்டி கார்வேந்தனை மயக்க முடியாதுன்னு சிவ்யாவுக்கு நல்லாவே தெரிஞ்சிருந்தது. அதனாலேயே அவன் தொழில் ரகசியங்களையும் அவன் தொழிலை எப்படி பண்றாங்கிறதையும் தலை முதல் கால் வரை நுணுக்கமா தெரிஞ்சுக்கிட்டு அவனுக்கே சவாலா நிக்கிறா. இப்போ அவளுக்கு நல்லா தெரியும், கார்வேந்தனை வீழ்த்த தன் அழகு மட்டும் போதாதுன்னு. தன்னோட புத்திசாலித்தனமும் கெட்டிக்காரத்தனமும் தான் அவனை தன்கிட்ட இழுக்கும்னு நினைச்சா. அதே மாதிரியே இன்னைக்கு வரைக்கும் செயல்பட்டுட்டு வரா. வேலைக்கு வந்த நாள் முதல் தன்கிட்ட தொடர்ந்து ஒரு நிமிஷம் கூட பேசாதவன் இன்னைக்கு 5 நிமிஷம் பேசியிருக்கான். அதுவே அவளுக்கு பெரிய சாதனையா பட்டுச்சு. இன்னும் கொஞ்சம் கொஞ்சமா அவன் மனசுல இடம் பெறணும்னு நினைச்சுக்கிட்டே தன் வேலையில கவனம் செலுத்தினா சிவ்யா. அப்போ அவளுக்கு ஒரு அலைபேசி வந்துச்சு. அதை எடுத்து பேசினா. அந்த அழைப்புல எதிரில என்ன பேசினாங்களோ அவளுடைய முகமெல்லாம் கருத்து போச்சு. கொஞ்ச நேரத்துல பேசிட்டு போனை வச்சுவ. இதுக்கு மேலேயும் பொறுமையா இருக்க முடியாது. எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் கார்வேந்தனை வீழ்த்தியே ஆகணும்னு முடிவெடுத்தா சிவ்யா. அன்னைக்கு ரோஜா மாறனுடைய குழந்தை ஏழ்வேந்தனை தத்தெடுக்கிற நாள். அன்னைக்கு குழந்தைய அழகா குளிப்பாட்டி பட்டு வேஷ்டி பட்டு ஷர்ட் எல்லாம் போட்டு விட்டா ரோஜா. அவனுக்கு கையிலையும் கழுத்துலையும் நகைகள் அணியும் பொழுது, அம்மா இது என்னம்மா, எனக்கு இன்னைக்கு பிறந்த நாளா இல்ல தீபாவளி பொங்கலா? ஏன் எனக்கு இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போடுறீங்க? காலையில நானு இளங்கோவெல்லாம் பார்த்தேனே, அவனுக்கெல்லாம் இந்த மாதிரி நீங்க ட்ரெஸ் போடவே இல்லையே, எனக்கு மட்டும் ஏன் போடுறீங்க என்று கேட்டான். அந்த கேள்வியில சட்டுன்னு ரோஜாவோட கண்கள் எல்லாம் கலங்கி போச்சு. இனி தன் மகன் தனக்கு இல்ல, தத்து கொடுத்ததுக்கு அப்புறம் அவனை தன் மகன்னு சொல்லவே முடியாது. அவனை ஆசையோட கட்டிக்க கொள்ளவே முடியாது. இரவுல தான் கூட தூங்க மாட்டான்னு நினைச்சவளால அழுக தாங்க முடியல. அவனை மார்போடு அணைச்சுக்கிட்டா ரோஜா. தனக்கு தாய்மைங்கிறதே முதல்ல சுட்டி காட்டினவன் தானே இவன் தானே. இவனை இப்படி நான் கொடுக்க ஒப்புக்கிட்டேன் அப்படின்னு நினைச்சு பார்த்தா. ரோஜாவோட மார்பிள சாஞ்ச ஏழ்வேந்தனுக்கோ தான் அம்மா ஏன் இப்படி குலுங்கி குலுங்கி அழறான்னு புரியல. என்னம்மா என்னாச்சு? நான் எங்கேயாவது வெளியூருக்கு போறேனா? நீ என் கூட வரமாட்டியா என்று கேட்டவனிடம், அதெல்லாம் ஒன்னும் இல்லை எழில், நீ எப்பவுமே இந்த வீட்டுல எங்க கூட தான் இருப்ப. ஆனா இனிமே காரியப்பா தான் உன் கூட இருப்பாரு என்று சொன்னபடி வந்தான் மாறன். மாறனை பார்த்ததும் ரோஜா தன் கண்களை அழுத்தமா தொடச்சுக்கிட்டா. என்ன ரோஜா இது, நீயே இப்படி குழந்தை முன்னாடி அழுதா குழந்தை பயப்படும்னு தெரியாதா? தயவு செஞ்சு விழால வந்து இந்த மாதிரி அழாத, அதுக்கப்புறம் என்னோட அண்ணனும் அண்ணியும் ரொம்ப வருத்தப்படுவாங்க என்றான். இல்ல மாறன், எனக்கு திடீர்னு என்னமோ சங்கடமா இருந்தது, அதனாலதான் என்று கண்களை அழுத்தமா தொடச்சுக்கிட்டா. பிறகு ஏழ்வேந்தனை பார்த்த மாறன், இங்க பாரு எழில், இனிமே எங்களை அம்மா அப்பான்னு கூப்பிடாத. இனி கார்வேந்தன் பெரியப்பா இருக்கார்ல, அவர் தான் உனக்கு அப்பா. இனிமேல் மதிவதனி தான் உனக்கு அம்மா, சரியா? இனிமே நைட் ஆனாலும் அவங்க கூட தான் நீ தங்கணும். அவங்க தான் இன்னைக்கு அம்மா அப்பா என்று புரிய வச்சான். குழந்தைக்கு அப்போதைக்கு ஒன்னும் புரியல. ஆனாலும் மதிவதனிய அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால அப்பா அப்படின்னா இனிமே நான் மதிய அம்மா கூட தான் தங்கணும் இல்லையா என்று ஆர்வம் பொங்க கேட்டான். அவன் கண்கள்ல இருந்த ஆர்வத்தை ரோஜாவும் மாறனும் கவனிக்க தவறவே இல்லை. பிறந்ததுல இருந்து குழந்தைய மதிவதனி எந்த அளவுக்கு அன்பா கவனிச்சு வந்திருக்காங்கிறது இதுல இருந்தே அவளுக்கு நல்லா புரிஞ்சுது. தன் குழந்தை நல்ல இடத்துல தான் போய் சேருதுன்னு நிம்மதி வந்துச்சு அவங்க 2 பேர்கிட்டையும். ரோஜாவை பார்த்த மாறன், பாத்துட்டியா மதி அண்ணி குழந்தைய எவ்வளவு நல்லா பாத்திருக்காங்கன்னு, அவங்க கிட்ட குழந்தைய குடுக்கறதுக்கா நீ இவ்வளவு தயங்குற என்று கேட்டான் மாறன். அதை கேட்டு அழகா சிரிச்சா ரோஜா. இல்லைங்க, இனிமே நான் அழவே மாட்டேன் என்றவள் எழில பார்த்து, இனிமே மதி அம்மாவை தான் நீ அம்மானு கூப்பிடணும், புரிஞ்சுதா? நான் உனக்கு இனிமேல் சித்தி என்றாள். அதை கேட்டவன், நீங்க எனக்கு சித்தியா? அப்போ மாறனப்பா சித்தப்பாவா என்று கேட்டான். அவன் தன் தோல்ல தூக்கி போட்டுக்கிட்டான் மாறன். ஆமாடா கண்ணா, இனிமே நான் உனக்கு சித்தப்பா தான், சரியா
என்றபடி அங்க நடக்கிற விழாவுக்கு குழந்தை எடுத்துட்டு வந்தான். அவங்க அப்படி வர்றத வான்மதியும் இளமதியும் பொறாமை கண்களோட பாத்துக்கிட்டே இருந்தாங்க. மதிவதனியும் கார்வேந்தனும் அக்னி குண்டத்துக்கு பக்கத்துல மாலையோட உட்கார்ந்துருந்தாங்க. எழுவேந்தனை அவங்க கொண்டு வந்து கொடுத்த உடனே ஐயர் குழந்தையோட கழுத்துல மாலை போட்டு தத்தெடுக்கிறதுக்கு உண்டான அத்தனை மந்திரங்களையும் சொல்ல ஆரம்பிச்சாரு. வீடு முழுவதும் புகையா இருந்துச்சு. பலரும் பல வகை மனநிலையில உட்காண்டிருந்தாங்க. பார்வேந்தனுக்கு தன் பேரனை பார்த்து கொஞ்சம் பரிதாபமா கூட இருந்தது. இந்த குழந்தைக்கு எந்த ஆபத்தும் வரவே கூடாது, கார்வேந்தன் கிட்ட பாதுகாப்பா இருக்கணுங்கிறது மட்டும்தான் அவருடைய வேண்டுதலாவே இருந்தது. செம்பாவையும் தன் கணவனை மனசுல வச்சுக்கிட்டு கடவுளை மனசார வேண்டிக்கிட்டா. செல்வமதிக்கும் வானரசிக்கும் சொல்லவே முடியாத அளவுக்கு மகிழ்ச்சி இருந்தது. தங்களுடைய பேரன் இன்று முதல் இந்த அரண்மனைக்கு வாரிசு அப்படிங்கிறது வாயெல்லாம் பல்லா சிரிச்சுக்கிட்டே சொல்லிட்டு இருந்தா. இளமதிக்கு செல்வமதியை பார்க்கவே எரிச்சலா இருந்தது. எப்படியோ இவன் நினைச்சதை சாதிச்சிட்டா. தன் மகளுக்கு விவரம் பத்தாது, எல்லாம் இந்த விஷ்ணுவை சொல்லணும். விஷ்ணு கார்வேந்தனுக்கு அடிமையா இருந்தே வாழ்க்கையை கழிச்சிடுவான் போல இருக்கு. அவனுக்கு தான் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்த பிறகு என் பொண்ணு இப்படித்தானே நிப்பா என்று வயிறெறிய புகஞ்சுக்கிட்டே இருந்தா இளமதி. வான்மதிக்கும் இதே மனநிலைதான். தன் கணவனை அடிக்கடி திரும்பி பார்த்து முறைச்சா. பக்கத்துல இருந்த இளங்கோவோ தன் அம்மாவை பார்த்து, அம்மா ஏமா எழுவேந்தனுக்கு மட்டும் பட்டு வேஷ்டி பட்டு ஷர்ட்டெல்லாம் போட்டு மாலை போட்டிருக்காங்க, எனக்கே போடல என்று கேட்டான். அது உனக்கு மாலை போடுறதுக்கு தகுதி இல்லையாம், இந்த வீட்டுல இருக்கவங்க எல்லாம் சொல்லிட்டாங்க என்றாள் வான்மதி எல்லார் காதுகளையும் விழும்படி. அதை கேட்ட விஷ்ணு ஆத்திரமா தன் மனைவியை பார்த்து முறைச்சான். உனக்கு அறிவே இல்லையா வான்மதி, எங்க என்ன பேசணும்னு தெரியாதா என்று கண்டிச்சான். தன் கணவனை தீயா பார்த்து முறைச்சா வான்மதி. விஷ்ணு தன் மகன் இளங்கோவை தோல்ல தூக்கிக்கிட்டான். அப்படியெல்லாம் ஒன்னும் இல்ல இளங்கோ, இன்னைக்கு கார்வேந்தன் அப்பாவுக்கு எழுவேந்தன் பையனா போக போறான், அதனாலதான் இந்த விழா, வேற ஒன்னும் இல்ல என்று அவனுக்கு புரிய வச்சான். அப்போ அங்க விளையாடிட்டு இருந்த விஷ்ணுவோடைய மகள் திவ்யமதியும் ரோஜாவின் மகள் சுடர்மதியும் எழுவேந்தனை கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்க. கார்வேந்தன் கிட்ட இருந்து வந்து உட்கார்ந்த திவ்யமதி, அப்பா இந்த எழுவேந்தனை பாத்தீங்களா, சோழ கொலை பொம்மைக்கு வேஷ்டி சட்டை போட்ட மாதிரி இருக்கு, இவனோ ஒல்லி சின்ன பையன், இவனுக்கு போய் பட்டு வேஷ்டி பட்டு ஷர்ட்டா என்று கிண்டல் பண்ணான். ஆமாப்பா, இவனுக்கு ஜீன் பேட்டும் டிஷர்ட்டும் தான் நல்லா இருக்கும், இது நல்லாவே இல்ல என்று முகத்தை சுழிச்சா சுடர்மதி. ஹேய், நீ என்ன பத்தி பேசாத, உன்னோட ட்ரெஸ்ஸ நீ பாத்தியா, நல்லாவே இல்ல, என்ன கலர் இது, மஞ்சள் கலர் ஜிங்குச்சா சிவப்பு கலர் ஜிங்குச்சான்னு ரெண்டு பேரும் மஞ்சள் சிவப்புமா வந்து நிக்கிறீங்க. நீங்க வந்து என்னோட பட்டு வேஷ்டியும் ஷர்ட்டையும் கிண்டல் பண்றீங்களா? நான் எவ்வளவு கம்பீரமா கார்வேந்தன் அப்பா மாதிரி இருக்கேன்னு தெரியுமா? காலையில எங்க அப்பா கூட சொன்னாரு, நான் அப்படியே மகாராஜா மாதிரி இருக்கேன்னு என்றான் எழுவேந்தன். டேய், நீ மகாராஜா மாதிரி எல்லாம் இல்லடா, காமெடி பீஸ் மாதிரி இருக்க என்றார் எழுவேந்தனுடைய தங்கை சுடர்மதி. அதை கேட்டுக்கிட்டே இருந்த மதிவதனி ரெண்டு பெண்களையும் தன் அருகில நிறுத்திக்கிட்டா. அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது கண்ணா என்று சொல்லி முடிக்கிற வினாடியிலேயே அவளுக்கு தலையெல்லாம் சுத்த ஆரம்பிச்சுது. காலையில இருந்து அவ சரியா சாப்பிடல. இன்னைக்கு விழாங்கிறதுனால பதட்டம் அதிகமா வேற இருந்தது. ஒருவேளை அதனாலதான் தலை சுத்துதோ அப்படின்னு நினைச்சபடி பெரும்பாடுபட்டு தன்னை சமாளிச்சுக்கிட்டா. ஆனா நேரம் ஆக ஆக அந்த அக்னி குண்டத்திலிருந்து வந்த புகையும் ஊதுபத்தி வாசனையும் அவளை எதுவோ செஞ்சது. வயிறெல்லாம் பெரட்ட ஆரம்பிச்சது, தலையெல்லாம் சுத்துச்சு. அப்படியே மயங்கி கார்வேந்தனுடைய தோல்ல சாஞ்சா. அதை கண்டு அதிர்ந்து போனா கார்வேந்தன். மதிவதனி வதனி என்று அவளை எழுப்ப அவளோ கண்களை திறக்கவே இல்லை. அதை கண்ட மொத்த குடும்பமும் ஓடி வந்து மதிவதனியை பிடிச்சுக்கிச்சு. எத்தனை தடவை தண்ணீர் தெளிச்சும் மதிவதனி கண்ணே திறக்காம இருந்ததுனால வேற வழியே இல்லாம விழாவை நிறுத்தி வச்சாங்க. மதிவதனி தாமேல மயக்கம் போட்டு விழவும் கார்வேந்தன் பதறியே போனான். அவ உடல் ஏற்கனவே பலவீனப்பட்டுதான் இருந்துச்சு. கடந்த நாட்களா அவ சரியா சாப்பிடவும் இல்லை. எத்தனையோ தடவை அவன் சொல்லியும் அவ கேட்பதாவும் இல்லை. இப்போ விழாவில வந்து இப்படி மயக்கம் போட்டு விழவும் அவளுக்கு என்னமோ ஏதோன்னு பயந்தே போயிட்டான். அவளை எடுத்து வந்து அவனுடைய படுக்கை அறையில படுக்க வச்சான். உறவினர்கள் எல்லாருமே அங்க கூடியிருந்தாங்க. டேய், என்னடா பேசாம மரம் மாதிரி நிக்கிற, போய் டாக்டருக்கு போன் பண்ணி வர சொல்லுடா என்று கத்திட்டு இருந்தா யாழ்னி. அவனுக்கு பதட்டத்துல அடுத்தது என்ன பண்ணணும்னே தோணல. உடனே மருத்துவரை கூப்பிட்டான். அத்தனை பேரும் மருத்துவருக்காக காத்துட்டு இருந்தாங்க. அவர் வந்ததும் கார்வேந்தன் பதறி போனான். டாக்டர், பிளீஸ் டாக்டர், மதிவதனிக்கு என்னாச்சுன்னு கொஞ்சம் சீக்கிரம் பார்த்து சொல்லுங்க என்று சொன்னவன் தன் உறவினர்கள் காதுக்கு கேட்காத அளவு குனிஞ்சு டாக்டர் கிட்ட மெல்லிய குரல்ல பேசினான். டாக்டர், நான் நீங்க சொன்னதெல்லாம் கேட்காம
இந்த மாசம் கொஞ்சம் அவகிட்ட அத்துமீறி நடந்துகிட்டேன் என்று வார்த்தைகளை விழுங்கிக்கிட்டே சொன்னான். அதை கேட்ட பெண் மருத்துவர் மாதவி அவனை பார்த்து தீயா முறைச்சாரு. நான் அவ்வளவு தூரம் சொன்னேன்ல கார்வேந்தன், ஏன் இந்த மாதிரி பண்றீங்க? பொண்ணுங்கன்னா என்ன, குழந்தைய பத்துக்கிற மிஷினா? நான் இந்த மாதிரி ஏன் நடந்துக்கிறீங்க? நீங்க எல்லாம் படிச்சவங்க தானே என்று வார்த்தைகளை துப்பினாரு. பிறகு அங்க நின்று பேசிட்டு இருக்கிறதுல எந்த அர்த்தமும் இல்லைன்னு நினைச்சவரு அவசர அவசரமா மதிவதனிய தேடி அவளோட அறைக்குள்ள போனாரு. பிறகு எல்லாருமே வெளியே நிக்க இவர் மதிவதனிய பரிசோதிச்சுட்டு வெளில வந்தாரு. அவருடைய முகத்துல சந்தோஷம் கலந்த வேதனை இருந்தது. கார்வேந்தன் ஒன்னும் புரியாம என்னாச்சு டாக்டர் என்று கேட்டான். என்னாச்சு? எல்லாம் நீங்க எதிர்பார்த்ததுதான் என்றார் சற்று கடுமையான குரல்ல. அப்படின்னா அப்படின்னா மறுபடியும் கர்ப்பம் என்று நிறுத்திய கார்வேந்தன் டாக்டரை பார்த்தான். டாக்டர் ஆமாம் என்று மௌனமா தலையாட்டினாரு. அவனுக்கு இதுல சந்தோஷப்படுறதா இல்ல வேதனைப்படுறதானே புரியல. மருத்துவர் அங்க இருக்கிற எல்லா உறவினர்கிட்டையும் மதிவதனி நிலைமையை பத்தி சொல்ல அனைவருடைய முகத்திலும் ஒவ்வொரு மாறுதல் உண்டாச்சு. செல்வமதிக்கு என்னடா இவ இப்ப மறுபடியும் கருத்தெடுத்து விட்டாளே அப்படின்னு தன்னோட பேரனுக்கு வரக்கூடிய நல்ல வாய்ப்பு போயிடுச்சேன்னு வருத்தப்பட்டா. ரோஜாவும் மாறனும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. எப்படியோ அவங்களுக்குன்னு ஒரு உறவு வந்தா அதை விட பெரிய சந்தோஷம் தங்களுக்கு இருக்க முடியுமா என்ன என்று நினைச்சாங்க. வான்மதிக்கும் இளமதிக்கும் ஒரு பக்கம் சந்தோஷமா இருந்தது, மறுபக்கம் வருத்தமா இருந்தது. ரோஜாவோட பையனை இப்ப தத்தெடுக்கிறது நின்னு போயிடுச்சுங்கன்னு சந்தோஷப்பட்டாங்க. இன்னொரு பக்கம் கார்வேந்தனுக்குன்னு ஒரு வாரிசு வந்துருச்சேன்னு வருத்தப்பட்டாங்க. மதிவதனியும் தாயோட தந்தையும் அவங்களுடைய நிலைமைய சொல்லவே வேண்டாம், சந்தோஷத்துல துள்ளி குதிச்சாங்க. கடவுளை முருகா, கடைசியா ஒரு குழந்தைய எங்க பொண்ணுக்கு கொடுத்துருக்கே, அப்பா முருகா உனக்கு ரொம்ப நன்றி. பழனிக்கு நான் நடந்தே வரேன்னு வேண்டிக்கிட்டா வந்தனா. மகேஸ்வரனுக்குமே தாங்க முடியாத சந்தோஷம். பரதிவேந்தனுக்கும் வேண்மதிக்கும் சந்தோஷம் பிடிபடல. எப்படியோ மறுபடியும் குழந்தையாயிடுச்சுன்னு நினைச்சாங்க. ஆனா அடுத்த வினாடியே இந்த குழந்தைக்கு எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாதுன்னு கடவுளை மனசார வேண்டிக்கிட்டாங்க. முகில்வேந்தனும் யானையும் தன் மகனுக்கு குழந்தை பிறக்கிற சந்தோஷம், இப்படி எல்லாருமே ஒவ்வொரு மனநிலையில இருந்தாங்க. ஆனா கார்வேந்தனோட மனசோ சொல்ல முடியாத வேதனையில தவிச்சு போச்சு. டாக்டர் சொன்னபடி இப்போ அவ கர்ப்பமா இருக்கலாம், ஆனா அந்த குழந்தைய தாங்குற உடல் வலிமை அவளுக்கு இருக்கான்னு தெரியலையே என்று நினைச்சவன் மருத்துவர் பின்னாடியே வேகமா போனான். அவர் கார்ல ஏறதுக்கு முன்னாடி அவரை பார்த்து ஒன்னும் பிரச்சனை இல்லையே டாக்டர் என்று கேட்டான். அவனை பார்த்து பெருமூச்சு விட்ட மருத்துவர், என்னால எப்போதைக்கு எதுவும் சொல்ல முடியாது கார்வேந்தா. நல்ல ஹெல்த்தியான ஃபுட்டு கொடுங்க, நல்லா பாத்துக்கோங்க. தயவு செஞ்சு இன்னொரு தடவை கருக்கலைப்பு மட்டும் நடக்காம பாத்துக்கோங்க, அவ்வளவுதான். இனி ஒரு தடவை நடந்தா அதுக்கப்புறம் நடக்க போற விளைவுகள் ரொம்ப பயங்கரமா இருக்கும், புரிஞ்சுக்குவீங்கன்னு நினைக்கிறேன் என்று சொன்னபடி காரை எடுத்துக்கிட்டு போனாரு. அவனுக்கு சந்தோஷப்படுறதா இல்ல பயப்படுறதான்னு புரியல. எல்லாரும் போனதும் மதிவதனி கிட்ட வந்தான். அவ இப்போ நல்லா தூங்கிக்கிட்டு இருந்தா. அவளை வெறிச்சு பார்த்துக்கிட்டே நின்னான் கொஞ்ச நேரம். அவனுக்கு குழந்தை மீண்டும் ஆகுங்கிற நம்பிக்கையே இல்ல. அதனால மதிவதனி தன்னை இரவு அழைக்கும் போதெல்லாம் தயங்கினாலும் ஆசையை கட்டுப்படுத்த முடியாம ஒத்துழைச்சான். ஆனா இப்போ பாவி ராட்சசி நினைச்சதா சாதிச்சுட்டா. குழந்தை வேணும்னு சொல்லி சொல்லி என்னை எவ்வளவு தொல்லை பண்ணா. இப்போ அவ ஆசைப்பட்டபடியே குழந்தை ஆயிடுச்சு. இந்த குழந்தைக்கு எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாதுன்னு, அதை விட இவளுக்கு எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாதுன்னு நினைச்சவன் இவளை இனி கண்ணுக்குள்ள வச்சு பாத்துக்கணும்னு முடிவு பண்ணான். இனி ஒரு தடவை கருக்கலைப்பு நடந்தா அதை என்னாலையும் தாங்க முடியாது, அவளாலையும் தாங்க முடியாதுன்னு பெருமூச்சு விட்டான். பிறகு அவள் பக்கத்துல வந்து உட்கார்ந்து ஒரு நாற்காலிய இழுத்து போட்டு அவள் கூந்தல கோதி விட்டான். கொஞ்ச நேரத்துல கண்ணு விழிச்ச மதிவதனி கார்வேந்தனை புரியாம பார்த்தா. என்னாச்சுங்க, ஃபங்க்ஷன் முடிஞ்சிருச்சா என்று கேட்டவள் கிட்ட, அது எங்க முடிஞ்சது, அதான் நீ மயக்கம் போட்டு எல்லாத்தையும் பறித்தவைக்க விட்டுட்டியே என்று சொன்னான். ஏன், எனக்கு என்னாச்சு? நான் நேத்துல இருந்து சரியா சாப்பிடலைங்க, ஒருவேளை அதனால கூட மயக்கமா இருக்கலாம் என்று தயங்கியபடி சொன்னா மதிவதனி. அவளுடைய பார்வைய கூர்மையா பார்த்த கார்வேந்தன், பொய் சொல்லாதடி ராட்சசி, உனக்கு ஏற்கனவே தெரியும் நீ கர்ப்பமா இருக்கேன்னு, ஆமாதானடி என்று கேட்டான். அந்த கேள்வியில அதிர்ந்து போய் கார்வேந்தனை திருன்னு பார்த்தா. சொல்லுடி, உனக்கு முன்னாடி உண்மை தெரியுமா தெரியாதா என்றான். அவளுக்கு சந்தேகம் இருந்தது என்னவோ உண்மைதான், மாதவிடா தள்ளி போயிருந்தது. பிரெக்னன்சி டெஸ்ட் கார்டு வச்சு நேத்தே பரிசோதிச்சு தெரிஞ்சுக்கிட்டா. ஆனா அத அப்போ கார்வேந்தன் கிட்ட சொல்ல வேண்டாம், யார்கிட்டயும் சொல்லாம தனக்குள்ளேயே ரகசியமா வச்சுக்கலாம். குழந்தை நல்லா வளர்ந்ததும் இத பத்தி சொல்லலாம்னு நினைச்சிருந்தா. ஆனா இப்படி மயக்கம் போட்டு கீழே விழுந்து
எல்லாருக்கும் தெரியும் வகையில ஆயிடும்னு அவளை எதிர்பார்க்கலையே. மௌனமா அவ கை விரல பாத்துக்கிட்டே உட்காண்டிருந்ததை பார்த்தவனுக்கு கோபமும் ஆத்திரமும் பத்திக்கிட்டு வந்தது. ஏண்டி ராட்சசி, இத முன்னாடியே சொல்லி தொலைச்சிருக்க வேண்டியதானடி. பாவம், குழந்தைய தத்தெடுக்க இருக்கிறேன்னு வந்தவங்க விழாவில் மயக்கம் போட்டு நீ விழுந்ததை பார்த்ததும் நீ கர்ப்பம்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் குழந்தை எப்படி நம்மளுக்கு தத்து கொடுப்பாங்க? தாத்தாவும் பாட்டியும் தத்தெடுக்க வேண்டாம்னு சொல்லி விழாவை நிறுத்திட்டாங்க என்றான் கார்வேந்தன். அவனுக்கு இதுல ஒரே ஒரு வருத்தம் தான். தன் மனைவி இத பத்தி முன்னமே சொல்லியிருந்தா இத்தனை பேருடைய பேச்சுக்கும் ஆளாயிருக்க வேண்டாமேன்னு தான். கல்லுடி மங்கி, எப்படி உட்காண்டிருக்க பாரு என்று மனசுல திட்டினா. ஏண்டி, வாய் தந்து பதில் சொல்டி, நீ கர்ப்பமா இருக்கிறது உனக்கு முன்னாடியே தெரியும் தானே என்று மறுபடியும் அதே கேள்வியை கேட்டான். அது அது எனக்கு சந்தேகம்தான் இருந்துச்சு என்று இழுத்தாள். மறுபடியும் என்கிட்ட பொய் சொல்லாதடி. உன்கிட்ட ஏகப்பட்ட பிரெக்னன்சி டெஸ்ட் கார்டு இருக்கு. அது எனக்கு தெரியாதுன்னு நினைச்சு பேசாத. நான் தான் உனக்கு அதை வாங்கியே கொடுத்தேன், அதை மறந்துடாத என்றான். அவனை நிமிர்ந்து பார்க்க கொஞ்சம் பயமா கூட இருந்தது மதிவதனிக்கு. கண்டிப்பா இவன் கத்துவான். இப்போதைக்கு அமைதியா இருக்கிறதா புத்திசாலித்தனம்னு நினைச்சு அமைதியாவே இருந்தா. அதை பார்த்தவனுக்கு கோவம் தான் வந்துச்சு. ஏய், வாயை திறந்து பதில் சொல்டி என்று கேட்கவும், இங்க பாருங்க, சும்மா இந்த கேள்வியை கேட்டிருக்காதீங்க. எனக்கு சந்தேகம் இருந்தது உண்மைதான். டெஸ்ட் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். எல்லார்கிட்டயும் சொல்லலான்னு பார்த்தேன். ஆனா எழில தத்தெடுக்கிற எல்லாரும் சந்தோஷமா ஆசைப்பட்டீங்க. இப்போ நான் கர்ப்பமா இருக்கிறத சொல்லி இதை தடுக்க வேண்டாமேன்னு பார்த்தேன். அதான் இப்போதைக்கு யார்கிட்டயும் சொல்ல வேண்டாம்னு அமைதியா இருந்தேன். நான் இப்படி மயக்கம் போட்டு கீழே விழுவேன்னு எனக்கும் தெரியுமா என்ன? ஏன் இப்படி என்ன கேள்வி மேல கேள்வி கேட்டு என்ன தொல்லை பண்றீங்க? இப்போ எனக்கு இந்த குழந்தை வேணும். இது நல்லபடியா வளரணும். என்ன கொஞ்ச நேரம் அமைதியா இருக்க விடுங்க என்று சத்தமா பேசினான். உடனே கார்வேந்தன் அடங்கி போயிட்டான். 2 பேருக்குள்ளேயும் இது ஒரு ஒற்றுமை. ஒருத்தர் குரல் உயர்த்தினா மத்தவங்க அமைதியாயிடுவாங்க. இப்படித்தான் இவங்க குடும்பம் போயிட்டு இருக்கு. இப்போ மதிவதனி எகிரி கொண்டு வரவும் கார்வேந்தன் கப்சிப்புன்னு ஆயிட்டான். சரிதாண்டி, நீ அமைதியா படுத்து தூங்கி ரெஸ்ட் எடு. என்ன, நான் ஆபீஸ் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். அதான் விழா நின்னு போச்சே, ஆபீஸ்ல போயாது என்ன நடக்குதுன்னு பாத்துட்டு வரேன் என்றான். அப்படி விலகி சென்றவனை கையை பிடிச்சு நிறுத்தினா மதிவதனி. என்னை விட்டு எங்கேயும் போயிடாதீங்க. இந்த குழந்தை நல்லபடியா பிறக்கணும். என்னை தனியா விட்டுடாதீங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. குழந்தை நல்லபடியா பிறக்கும் தானே? என் குழந்தைக்கு எதுவும் ஆகாது தானே என்று கண்களில் உயிரை தேக்கிக்கிட்டு கேட்டா மதிவதனி. அந்த வினாடி உடைஞ்சே போனா கார்வேந்தன். அவளை அப்படியே அணைச்சுக்கிட்டான். ஹே ராட்சசி, லூஸ் மாதிரி பேசாத. நம்ம குழந்தைக்கு ஒன்னும் ஆகாது. நான் இருக்கேன்ல, எதுவும் ஆக விட மாட்டேன். இனிமே இந்த குழந்தைய பாத்துக்கிறத தவிர எனக்கு வேற எந்த வேலையுமே இல்லை. நான் ஆபீஸ்க்கு கூட போகல, போதுமா? அப்படியே ஆபீஸ்க்கு போனாலும் உன்னையும் கூட்டிட்டு போறேன். நீ எப்பவுமே நான் கொடுக்கறதுதான் சாப்பிடணும். வேற யார் என்ன கொடுத்தாலும் சாப்பிடவே கூடாது, புரிஞ்சுதா என்று அவளை கண்டிப்போட கேட்டுக்கிட்டான். அவள் கண்களில் நீரோடு சரின்னு தலையாட்டினான். ஆனா விதி வலியது அல்லவா? இனி நடக்க போறத பார்க்கலாம். இந்த குழந்தையாவது அவங்களுக்கு தங்குமான்னு.